நமக்கும் சரி, நம்ம பசங்களுக்கும் சரி, ஒரு என்டையர் நாளே நல்லா அமையணும்னா, அதுக்கான துவக்கத்த நம்ம எப்படி சரியா அமைச்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நான் உங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ண போறேன். அண்ட் இந்த விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்களால நம்மகிட்ட இருந்து தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். அண்ட் நம்பளும் தினமும் காலையில எந்திரிக்கும்போது நமக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் லேட்டா எந்திரிச்சிருப்போம். எதுவா இருந்தாலும் சரி, எந்திரிச்சதும் ஒரு 2 மினிட்ஸ் பெட்டுலயே அமைதியா, நிதானமா ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஃபோனை எடுக்காம. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் அந்த 2 நிமிஷமும் கண்டிப்பா கிராட்டிட்யூட் பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் கிராட்டிட்யூட்னு சொல்லும்போது, தினமும் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு 3 இல்லைன்னா 5 விஷயங்கள் கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கும். அது என்னன்னு யோசிச்சு அதுக்காக நன்றிய சொல்லுங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கு காலையில எந்திரிக்காம கூட இருக்காங்க. நம்ம இன்னைக்கு எந்திரிச்சிருக்கோம். நம்ம பக்கத்துல நம்ம மேல அன்பு காட்டக்கூடிய நிறைய பேர் நம்ம பக்கத்துல இருக்காங்க. அவங்கள பார்க்குறோம். நமக்கு நல்ல வீடு இருக்கு. இந்த மாதிரி நம்ம நிறைய அடுக்கிக்கிட்டே போலாம். ஒரு பொருள்ல இருந்து நம்மள சுத்தி இருக்கிற விஷயங்கள் நிறைய விஷயத்துக்கு நம்ம நன்றியோட இருக்கணும். ஸோ உங்க நாளை என்னைக்குமே நன்றியோட ஆரம்பிங்க. 10 நிமிஷம் லேட்டா எந்திரிச்சிட்டீங்க. இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. எல்லாத்தையும் தூக்கி கொஞ்சம் ஓரமா வைங்க. தினமுமே இதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த விஷயம், நம்ம பசங்களை நம்ம எப்படி எழுப்புறோம் அப்படிங்கிறது. அண்ட் அதை நம்ம எழுப்பும்போது நம்ம முக்கியமாக பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பு என்னென்னா, நம்ம உறக்க கூப்பிட்டு அவங்களை எழுப்புவோம். அண்ட் நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து எழுப்புவோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் இருப்போம், இல்லைனா ஹாலில் இருப்போம், பசங்க ரூமில் தூங்கிட்டு இருப்பாங்க. அண்ட் நம்ம ரொம்ப சத்தமாக டைம் ஆகிடுச்சு எழுந்துறீங்க. இதுதான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வீட்டில் நம்ம கேட்கக்கூடிய ஒரு வசனங்கள். நம்மளும் வந்து அந்த மாதிரி ஒரு வசனங்களை கேட்டதான் நம்மளும் எழுந்திருப்போம். அந்த மாதிரி ஒரு சவுண்டு டோன்லேயும் சரி, ரொம்ப பதட்டமான டோன்லேயும் நம்ம பசங்களை எழுப்பும்போது அவங்க நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காங்க. ஸோ அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து அவங்க வெளியே வரும்போது ட்ரிகர் ஆகிறதே பார்த்திங்கன்னா ஒரு பதட்டமான மூடாக ட்ரிகர் ஆகும். அது வந்து அவங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாக கேரி ஆகும். அவங்களும் இம்பேஷண்ட்டாக இருப்பாங்க, பொறுமை இருக்காது. அந்த பதட்டமும் ஆங்ஸைட்டியும் நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா அவங்க ரெடி ஆகும்போதும் சரி, அவங்களோட மைண்டில் அந்த பிளாக்கே கிளியராக இருக்காது. பட் நம்ம அவங்கள ரஷ்அப் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம முதல்ல அவங்கள எழுப்பும்போது அந்த ரஷ்அப் பண்ணுறதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோன்னா, ஆட்டோமேட்டிக்கலாகவே கன்சிக்யூவெண்ட்டாகவே பார்த்திங்கன்னா அந்த மைண்ட் செட்டும் சரி, நம்மளுடைய மூடும் சரி கண்டிப்பாக மாறிடும். அண்ட் இதை ப்ராக்டிக்கலி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூரமாக இருந்து எழுப்புறதுக்கு பதிலாக பசங்க பக்கத்தில் போய் எழுப்புங்க. இதுக்கு நமக்கு தேவைப்படுற நிமிஷம் 2 இல்லைன்னா 3 மினிட்ஸ் தான் இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பசங்க பக்கத்தில் போயிடுங்க. முடிஞ்சால் அவங்கள வருடி கொடுத்து எழுப்புங்க சின்ன பசங்களாக இருக்கும்போது. அண்டு ஸ்க்ரீன்ஸை வந்து தள்ளி விடுங்க. கொஞ்சம் வெளிச்சம், நேச்சுரல் வெளிச்சம் உள்ளே வர்றதுக்கும். ஃபேன் ஆஃப் பண்ணிவிடுங்க, லைட்ஸ் ஆன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அவங்கள ப்ரொக்ரெசிவாக அந்த ஸ்லீப் மோட்லேருந்து ஆக்டிவ் மோடுக்கு கொண்டு வாங்க. அண்ட் ஒரு முக்கியமான டிப்பு, நாங்கள் எங்கள் வீட்டில் நிறைய ஃபாலோ பண்ணுறது, சாங்ஸ் போடுங்க. சாமி பாட்டாக இருந்தாலும் ஓகே, இல்லை பசங்களுக்கு பிடிச்ச பாட்டாக இருந்தாலும் ஓகே. நீங்கள் அதை போட்டிங்கனாலும் பசங்க எந்திரிக்கும் போதே ஒரு நல்ல மூடோடு எந்திரிப்பாங்க. அண்ட் உங்களுக்கு அவங்க கிளம்புறதுக்கும் நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் மூடும் நல்லாயிருக்கும். இதனால உங்களுடைய என்டையர் டேவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களோட துவக்கம் நல்லா இருந்ததுனால. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எப்படி இது ஒர்க் அவுட் ஆச்சுங்கிறத எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.